மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. ஆன்லைன் வழியாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற உங்களையும் ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. கடந்த வாரத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சோதனை வருமா என்கிற ஒரு கேள்வியோடு நாம் செய்தியை தொடங்கினோம், சோத்திருக்கிறோம். அந்த செய்தியை நான் இப்பொழுதும் தொடர விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு சோதனைகள் வருமா? யாக்கோப்பு 1வது அதிகாரம் 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவு உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது என்று இருக்கிறது. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாக இருக்கணும்னா பொறுமையானது பூரண கிரியை செய்யணுமா. அப்போ இந்த பொறுமை தான் நம்முடைய வாழ்க்கையிலே பூரணத்தையும் நிறைவையும் கொண்டு வருகிறது. ஆனால் இந்த பொறுமை எதின் வழியாய் வருகிறது என்றால் சோதனையில் மூலமாகத்தான் அந்த பொறுமையை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். ஏனென்றால் பைபிள் சொல்லுகிறது 3வது வசனம், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நிறைய நேரம் நம்ம சொல்லுவோம், நான்லாம் ரொம்ப அவசரக்காரங்க, சட்டுன்னு பண்ணிவிடுவேன். ஆனால் இப்போது சோத்திர வசனத்தை கேட்க கேட்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் பக்குவப்பட அவசரம் காட்டாமல் நான் கொஞ்சம் பொறுமை காக்கிறேன்னு சொல்கிற வார்த்தைகளெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன், சோத்திரிக்கிறோம். அப்போ இந்த பொறுமை எப்படி வருதுன்னா, அந்த சோதனைகளில் அடிபட்டு அதில் நாம் கற்றுக்கொண்டு சோத்திரிக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோத்திரிக்கிற நிதானத்தை நாம் கடைபிடிப்பதற்கு இந்த சோதனைகள், இந்த விசுவாசத்தின் பரீட்சை நம்மை பழக்குவிக்கிறது. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் பொழுது அதை சந்தோஷமாக எண்ணுங்க. சோதனையை ஏன் நீ சந்தோஷமாக எண்ணணும்னா அதுதான் உனக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்குது. அதுதான் உன்னை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துவதற்கு காரணமாக இருக்குது. சோதனை உன்னை பழி வாங்கிறதுக்கோ உன்னை அழித்து போடுவதற்கோ அல்ல. அந்த சோதனை உன்னை நல்ல விசுவாசியாய் உருவாக்குகிறது. அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, இயேசு பட்ட பாடுகளினாலே அவர் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார்னு இருக்குது. கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு சோதர அநேகருடைய ரட்சிப்புக்கு அவர் காரணரானார் என்று சொல்லப்பட்டுகிறது. ஆகவே ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சோதனை ரொம்ப அவசியம். இந்த சோதனை ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறார்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த ட்ரையல்ஸ் அண்ட் டெம்டேஷன்? இந்த சோதனைகள் என் வாழ்க்கையில் எதுக்காக வருது, என்ன பர்பஸுக்காக வருகிறது என்றால், என் உத்தமத்தை நான் விளங்க பண்ணுவதற்காக. யாக்கோப்பு 1:12 நம்ம போன வாரம் வாசித்தோம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. அப்போ ப்ரூவ் பண்ணணும். அந்த சோதனைகள் என்னுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது என்னுடைய உத்தமத்தை நாம் விளங்க பண்ணணும். போன வாரத்தில் நாம் யோபுவினுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்தோம், சோத்திரிக்கிறோம். ஆகவே அந்த சோதனையின் நடுவிலும் நம்முடைய உத்தமத்தில், மனைவி கேட்டால் பாருங்கள், யோபுவின் மனைவி, இன்னமும் உடைய உத்தமத்தில் நிலைத்திருக்கிறீர் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவ்வளவு சோதனையின் நடுவிலும் அவன் உத்தமத்தை விடாமல் அவன் பற்றி பிடித்திருந்தான். அல்லேலூயா. நான் போன வாரம் நிறைய வசனங்களை நான் உங்களுக்கு சொன்னேன், சோத்திருக்கிறேன். அந்த வசனங்களோடு இவைகளை இணைத்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம், சோத்திருக்கிறோம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது. நான் போன வாரம் ஆதியாகமம் 22:1, யோபு 23:10, எபிரேயர் 3:8 ஆகிய வசனங்களெல்லாம் நான் போன வாரம் சொன்னேன். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் சில பேர் சோதனையில் உத்தமத்தை விளங்க பண்ணலை, சில பேர் தங்கள் சோதனையில் உத்தமத்தை விளங்க பண்ணினாங்க. இப்படி பழைய ஏற்பாட்டு சம்பவங்களெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்கிறாரு, இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது.
உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி அந்த சத்தியங்கள் ஆங்காங்கே புதிய ஏற்பாட்டில் செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. சிலர்லாம் உத்தமத்தை விளங்க பண்ணலை, கீழே விழுந்துட்டாங்க. சிலர் சோதனை நடுவில் உத்தமத்தை என்ன பண்ணாங்க, விளங்க பண்ணாங்க. அதனால் சோத்திரிக்கிற அதெல்லாம் உங்களுக்கு படிப்பினையாக அது வருது. அது உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த சோதனையில் ஜெயித்த ஆட்கள் நமக்கு உதாரணமாகவும், அந்த சோதனையில் தோற்று போனார்களே அவர்களால் நமக்கு ஒரு எச்சரிப்பாக கர்த்தர் எழுதி வைத்து, நான் அப்படி விழுந்து விடக்கூடாது. பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் சோத்திரிக்கிற விழுந்தது போல நான் விழுந்துடக்கூடாது, சோதனையில் நான் நிலைத்து என்னுடைய உத்தமத்தை நான் விளங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி பைபிள் அதெல்லாம் எழுதப்பட்டிருக்குன்னு பைபிள் சொல்லுது. 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை 1 தெசலோனிக்கேயர் 3:5 சொல்லுகிறது, ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்தினது உண்டோவென்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோதனைக்காரன் இயேசுவிடத்தில் கூட வந்தான். சோத்திரிக்கிறோம். அப்போ சோதனைக்காரன் நம்மிடத்திலே வருவான். அப்போ சோதனைக்கு உட்படுத்தினது உண்டோ வென்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படி. அப்போ நம்முடைய சோதனையின் நடுவிலும் நம்முடைய விசுவாசத்தை நாம் விடாமல் பற்றியிருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அப்பவும் நம்ம விசுவாசியாக தான், அப்பவும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். உங்களுடைய இன்டெகிரிட்டி என்ன, அதை உங்கள் சோதனையிலே வெளிப்படுத்தும். நிறைய பேர் நல்ல சந்தோஷமான சூழ்நிலைகளில், நல்ல ஆசீர்வாதமான சூழ்நிலையில் கர்த்தரை பாடுறது, கர்த்தரை துதிக்கிறது, ஊழியம் செய்கிறது, சபைக்கு வர்றது எல்லாரும் செஞ்சிடலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இழப்புகள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, நிந்தனைகள் அவமானங்கள் வரும்போது அதன் நடுவிலே நிலைத்து நிற்கணும். பைபிள் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறானாம். கண்ணீர் தான், ஆனாலும் என்ன செய்கிறானா, விதைக்கிறான். சோத்தரிக்கிறோம் பாருங்க. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில நேரம் சந்தோஷமாக இருந்தால் தான் நான் விதைப்பேன், சத்தியத்தை சொல்லுவேன் என்பதில்ல. கண்ணீரோடு கூட அனுபவங்கள் இருந்தாலும் விதைக்கிறான். அள்ளி தூவும் விதைகளை அவன் வேதனையோடு கண்ணீரோடு எடுத்துக்கிட்டு போய் அதை விதைக்கிறான். ஆனால் அவைகள் எல்லாம் வளர்ந்து வரும் பொழுது கம்பீரத்தோடே அறுத்து கொண்டு தன் வீட்டுக்கு வர்றான்னு இருக்கு. அல்லேலூயா. ஒரு முறை ஊழியத்திற்காக எங்களை பாஸ்டர் அனுப்புனாங்க. சோத்திரிக்கிறோம். இந்த இடத்துக்கு போய் இவங்களை சந்திங்க, அப்போ அவங்க அந்த இடத்துல என்ன ஊழியம் செய்யணும்னு உங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு எங்களுக்கு தலைமை போதகர் சொல்லி அனுப்புனார். ஆனால் நாங்கள் 2 பேரும் அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனால், எந்த வீட்டுக்கு போக சொல்கிறோம் அந்த வீடு முழுக்க கூட்டமாக இருக்குது, போலீஸ்காரங்களாம் நிற்கிறாங்க. இது நான் சொல்கிறது 92வது வருஷத்தில். அப்போது என்னடா இது இங்கே அப்போ நம்ம கேட்குறேன், இந்த ஒரு சிஸ்டர் பேரை சொல்லி அவங்களுடைய வீடு எங்கே இருக்குதோ இங்கே தான் இருக்குது, அதெல்லாம் கூட்டமாக நிற்கிறாங்களே, போலீஸ்காரெல்லாம் நிற்கிறாங்களே, அதுதான் அவங்க வீடு அப்படின்றாங்க. அப்போது அங்கே போய் விசாரித்து பார்த்தா, அந்த யாரை போய் எங்களை சந்திக்க சொன்னாரோ, யாரிடத்தில் போய் ஊழியத்தை செய்கிறதுக்கு எங்கே போகணுன்னு அந்த சகோதரியை போய் கேட்க சொல்லி எங்களுக்கு சொல்லி அனுப்பப்பட்டதோ, அவங்க ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கிறாங்க. அவருடைய மகன் எதிர்பாராத விதத்தில் விபத்து ஏற்பட்டு கோரமான சூழ்நிலைமையில் இருக்கிறது. சோத்திரிக்கிறோம். போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடி உள்ளே வச்சுருக்கிறாங்க. அது போலீஸ் கேஸ் ஆகுது. அதை பார்க்குறதுக்கு போலீஸ்காரன் வந்திருக்கிறாங்க, நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஒரு துக்கமான சூழ்நிலைமை, ஒரு கண்ணீரான ஒரு சூழ்நிலைமை. அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த சகோதரிக்கு அவன் ஒரே ஒரு பையன், சோத்தரிக்கிற ஒரு பெரிய ஆபத்தில் சிக்கி அவன் இறந்து கிடக்கிறான். உள்ள சடலம் இருக்குது. போலீஸ்காரங்க விசாரணை நடத்துகிறாங்க. அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலைமை. அப்போது நாங்கள் போய் அந்த சிஸ்டர்கிட்ட போய் என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு அந்த 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 துக்கமான இடத்துல போயிட்டு நான் என்னோடு கூட வந்தவர்களும் போய் அந்த அந்த சாவு பக்கத்தில் நின்று மரித்தவர் பக்கத்தில் நின்று சோத்திரிக்கிறோம், ஜெபம் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு சோத்திரிக்கிறோம். அப்படியே நாங்கள் வெளியில் வரோம். வெளியில் வந்தால் தன்னுடைய மகனை பறிகொடுத்த அந்த
தாயார் வராங்க. உங்களை தான் பாஸ்டர் அனுப்புனாங்களா, அந்த ஊழியத்துக்கு வந்திருக்கீங்களா? ஆமாம் சொல்லிவிட்டு அரை மணி நேரம் எங்கே ஊழியம் செய்யணும், எங்கே போகணும், யாரை சந்திக்கணும், என்ன பண்ணணும்னு உள்ள அவங்களுடைய மகனுடைய பிணம் கிடக்குது. வெளியில் எங்கள் 2 பேரையும் தைரியப்படுத்தி ஊழியத்தில் செய்யணும், நீங்கள் வாலி வயதில் ஊழியத்துக்கு வந்திருக்கிறீங்க, சோர்ந்து போகக்கூடாது, ஊழியத்தை செய்யுங்கன்னு அவங்க சொன்னாங்களே. அது வரைக்கும் எனக்கு அழ வரல, அதுக்கப்புறம் தான் அலையே வருது. சோத்திரிக்கிறோம். இவ்வளவு துக்கமான சூழ்நிலைமையில் ஊழியத்தை எப்படி செய்யணும், யாரை பார்த்து செய்யணும்னு சொல்லி இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய இருதயம் கர்த்தருக்குள்ள எவ்வளவு உறுதியாக இருக்குது பாருங்கள். சோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்மால் அப்படி பேச முடியுமா, அந்த மாதிரி நம்மளால் உரையாட முடியுமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றும் அந்த நினைவுகள் எனக்கு பசுமரத்தானியாக என் இருதயத்தில் பதிந்திருக்கிறது. சோத்திரிக்கிறோம். உள்ள ஒரு பெரிய இழப்பு. அடுத்த என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஊழியத்தை குறித்து எங்களுக்கு சொல்லி ஒரு அரை மணி நேரம் பேசினது, நாங்கள் அவங்கள ஆறுதல் படுத்துகிற மாதிரி இருந்தது. ஆனால் அவங்க எங்களை ஆறுதல் படுத்திட்டு போகிறாங்க. சோத்திரிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள், சோதனை நடுவிலும் கூட தன் உத்தமத்தில் நிலைத்திருக்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. அப்போ அந்த சகோதரி குறித்து நாங்களே இப்படி என்றோமே, தேவன் அவர்களை குறித்து என்ன எண்ணியிருப்பார்னு யோசிச்சு பாருங்க. ஆகவே சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கணும். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு என்று இருக்குது. அப்போ சோதனை எதுக்காக வருதுன்னா, உங்கள் உத்தமத்தை நீங்கள் விளங்கப்படணும். இன்றைக்கு ஒரே ஒரு குறிப்பை மட்டும் நான் சொல்லிட்டு அது சம்பந்தமான வார்த்தைகளை சொல்லி நான் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 3வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம், 9வது வசனம், 10வது வசனத்தை நான் முதல்ல வாசிக்கிறேன். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 8லிருந்து வாசிக்கிறேன். வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனையின் நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை என்னப்படுத்தாதீர்கள், கடினப்படுத்தாதீர்கள். பாருங்க, சோதரிக்கிறோம் சொல்லிட்டு 9ஆம் வசனம், அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து, பாருங்க, என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து. ஆண்டவர் தான் என்ன பரீட்சை பார்க்கணும், அவர் தான் என்ன சோதித்து பார்க்கணும், இவன் நல்ல விசுவாசியா உத்தம விசுவாசியான்னு. ஆனால் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் யாரையே சோதிச்சாங்களாம், ஆண்டவரை சோதித்து அவரை பரீட்சை பார்த்து. சோத்திரிக்கிறோம். பைபிள் சொல்லுது, 40 வருஷ காலம் என் கிரியை அவங்க கண்டாங்க. செங்கடலை பிளந்தது, யோர்தானை 2 பின்னிட்டு திரும்ப செய்தது, எரிகோவை விழச் செய்தது, அப்புறம் பகலில் மேக சம்பம், இரவில் அக்கினி சம்பம். அவங்க எந்த உழைப்பும் உழைக்க தேவையில்ல. காலையில் எழுந்து கூடாரத்தின் வாசலில் வந்தால் வானத்தின் மண்ணா கீழே என்ன செய்யுது, பொழிந்து கிடக்கிறது. அதை உரல்களில் இடித்து அரைச்சி அப்பங்களாக சுட்டு சாப்பிட்டா அது தேனிட்ட பணியாரம் போல இருக்கிறது. அது வானத்து தானியம், அது தூதர்கள் சாப்பிட்ட அப்போ. இவ்வளவு மகத்துவத்தை செய்கிறாரு. தண்ணி கசப்பாக இருந்தால் அதை மதுரமாக மாற்றுறாரு. தண்ணி இல்லைன்னா கண்மலையிலிருந்து தண்ணீர் என்ன செய்கிறாரு, கொண்டு வர்றாரு. இரவு நேரத்தில் அக்கினி ஸ்தம்பங்களின் வழியாக என்ன செய்கிறாரு, நடத்துகிறாரு. இடையில யுத்தங்கள் வந்தாலும் ஜெயம் கொடுக்கிறாரு. இப்படி 40 வருஷமாய் ஆண்டவர் தம்முடைய கிரியையை நான் உங்களோடு தான் இருக்கிறேன்னு அவர் செஞ்சுக்கிட்டே வர்றாரு. அப்படிப்பட்ட தெய்வத்தையே இவங்க என்ன செய்கிறாங்க, சோதித்து பரீட்சை பார்க்கிறாங்க. 10வது வசனம் சொல்லுது, ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து. அரோசித்து என்ற தமிழ் வார்த்தைக்கு அர்த்தம் என்னங்க? அரோசித்து அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னங்க? என்னம்மா? அருவருத்து. சிலரை ஏதாவது அடிப்பட்டு மூஞ்செல்லாம் கிழிஞ்சு ஒரு மாதிரியா விகாரமாக இருந்தால் அதை சொல்லுவோம், ஐயோ பார்க்கவே நம்ம முடியல, ஒரே அரோசியமாக இருக்குது, அருவருப்பாக இருக்குது. சில நேரங்களில் நம்ம வெளியில் போவோம். அந்த மாதிரி ஆண்டவர் அந்த சந்ததி அப்படி வெறுக்கக்கூடிய அளவுக்கு அரோசித்து, அவர்கள் எப்பொழுது வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்று என்னுடைய வழிகளை அறியாதவர் என்று சொல்லி, கர்த்தருடைய வழி என்ன செய்யவே இல்லை, அவங்க
அறியவே இல்லை, கர்த்தரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே இல்லை. எப்போ பார்த்தாலும் கர்த்தரையே சந்தேகப்படுறது. சோதனைகள் வரும்போது, இல்லாமைகள் வரும்போது, இயலாமைகள் வரும்பொழுது, ஆண்டவர் கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் விட்டுட்டாரு, நாங்கள் எகிப்திலே இருந்திருக்கலாம், இந்த மன்னா எங்களுக்கு வெறுப்பாக இருக்குது, இது நாங்கள் எகிப்தில் இருந்தால் எங்களுக்கு சௌக்கியமாக இருந்திருக்கோம், அங்கே இருக்கிற மச்சங்களை சாப்பிட்டு, அங்கே இருக்கிற வெள்ளைப்பூண்டுகள் வெள்ளரிக்காய்களை சாப்பிட்டுட்டு ஏதோ எங்கள் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தோம், ஆனால் இங்கே வந்தால் இது இல்லை அது இல்லைன்னு எப்போ பார்த்தாலும் ஆண்டவரை வருத்தப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்கிறது. ஒரு கட்டத்தில் ஆண்டவருக்கே அவங்க மேலே பிடிக்காம போயிடுச்சு. ஏண்டா இந்த ஜனங்களை இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்தோன்னு அவங்க மேலே கர்த்தர் வெறுக்கக்கூடிய அளவுக்கு பண்ணிட்டு அவர் சொல்றாரு, இவர்கள் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம், நான் எவ்வளவு அற்புதம் செய்தாலும் என் வழி அவங்க அறியாதவர்களாக இருக்கிறாங்க, என்னை புரியாதவங்களாக இருக்கிறாங்க, என்னை கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கும் சபையில் நிறைய பேர் அப்படி தான். எத்தனை அற்புதத்தை செய்ய ஒரு பிரச்சனை வந்துட்டால் மறுபடியும் உட்காந்து புலம்புறது. நேற்றைக்கு அற்புதம் செஞ்சார், போன வருஷம் அற்புதம் செஞ்சார், அதிசயமாக நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்தார், வியாதி நேரத்தில் பரிகாரியாக இருந்து உதவி செய்தார், நெருக்கப்பட்ட நேரங்களில் அவர் விசாலத்தை கொடுத்தாரு, அந்த விபத்தில் இறந்தே போயிருக்கணுமே நம்ம அருமையாக கர்த்தர் காப்பாற்றினாரு, அந்த வியாதி நம்மளை கொன்றே போட்டிருக்குமே கர்த்தர் நமக்கு சுகம் தந்தார், நம்மளை ஆச்சரியமாக நடத்தினார், அப்போல்லாம் கர்த்தரை ஆண்டவர் அதிசயமாக நடத்தினார்னு சொன்னமே. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும் பொழுது முந்தின காலத்தில் நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு, செஞ்ச எல்லா அற்புதங்களையும் மறந்துட்டு, இப்போ ஏன் இப்படி இருக்குது, இன்றைக்கி ஏன் இந்த பிரச்சனை இருக்குது, இது ஆண்டவர் மாற்ற மாட்டாரா, ஆண்டவர் கண் இருக்குதா காது இருக்குதா, ஏன் இதை செய்யலை. ஆனால் இது எவ்வளோ ஒரு ஆண்டவரை வருத்தப்படுத்தக்கூடிய செயல். ஒரு பிள்ளைக்கு நம்ம பார்த்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், என்னென்னமோ செய்கிறோம், ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக செய்கிறோம், செஞ்சுட்டு ஒரு பிரச்சனை வரும்போது நீ என்ன செஞ்சுட்டே, எனக்கு நீ என்ன பண்ணிட்டே, இப்போ நீ ஒன்றும் செய்யலைன்னு நம்ம பிள்ளை நம்மளை பார்த்து சொல்லும் போது இருதயம் உடையாது, இருதயம் நொறுங்காது, வேதனைப்படாது, புலம்பி அழமாட்டோம். அந்த கண்ணீருக்கு ஏதாவது நம்ம விளக்கம் சொல்ல முடியுமா? சோத்தரிக்கிறோம், நான் இவ்வளோ செஞ்சேன் பாஸ்டர், நீ என்ன செஞ்சிட்டேன்னு என்னை கேட்குறான், நீ என்ன பண்ணிட்டேன்னு என்னை கேட்குறான், நான் என்ன சொல்கிறதுனே தெரில, எனக்கு சாவு வந்துட்டால் நல்லாயிருக்கும் பாஸ்டர் அப்படின்னு அந்த பிள்ளைகள் கேட்குற அந்த பேச்சு அந்த தாயினுடைய இருதயத்தை என்ன செய்யுது, உடைக்கிறது. எவ்வளவு உண்மையோ அவ்வளோ உண்மைதான். சில நேரங்களில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய உயிரையே நமக்காக கொடுத்து, அவருடைய ரத்தத்தையே நமக்காக கொடுத்து நம்மை நடத்தி கொண்டு வருகிற கர்த்தரை நாம் அடிக்கடி போய் கேள்வி கேட்கிறது என்ன நியாயம்னு பாருங்க. அதான் பாருங்க, சோத்திரிக்கிறோம். அப்போ சோதனை வரும் பொழுது நம்முடைய விசுவாசத்தின் அந்த பரீட்சை, சோத்திரிக்கிறோம், அதில் நம்ம பாஸ் ஆகணும். அதுக்கு தான் அந்த சோதனைலாம் வருது. பாருங்க, அவளை வெறுத்துட்டேன். 15ஆம் வசனத்தில் சொல்றாரு, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பிலாகில். நமக்கு சொல்றார், இந்த வசனத்தெல்லாம் சொல்லி நமக்கு சொல்றார், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பிலாகில் கோபம் மூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை என்னப்படுத்தாதீங்க, கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறது. அப்போது பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் அவங்க நடந்து கொண்டது நமக்கு எச்சரிப்பு. அவ்வளவு அற்புதம், அவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை ஆண்டவர் செய்தோம். ஆண்டவரை சோதித்து பரிசோதித்து அவங்க கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ சோதனை வரும் பொழுது நாம் அவிசுவாசம் உள்ளவர்களாக அல்ல. முதல் குறிப்பு இதுதான், உத்தம விசுவாசி என்று நாம் நிரூபிக்க வேண்டும். சோத்திரிக்கிறோம், நம்முடைய அவிசுவாசமாக இருக்கக்கூடாது. ஆமாம், என்னத்தை ஆண்டவர் செஞ்சிட்டார் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த சோதனையில் நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். சோதனையில் அருமையானவர்களே உத்தம விசுவாசத்தை அதை நிரூபித்து காண்பிக்கணும். ஆமென்னு சொல்லுங்க, அல்லேலூயா. யாத்திராகமம் 17வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. யாத்திராகமம் 17வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். அது என்ன போட்டிருக்கு பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினதின் நிமித்தம், வாதாடுறாங்க. சோத்திரிக்கிறோம், இஸ்ரவேல் புத்திரர் என்ன பண்றாங்க, வாதாடினதின் நிமித்தம் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா. எம்மா கொழுப்பு பார்த்தீங்களா, சோத்திரம், எம்மா கொழுப்பு பாருங்க. நம்மளுக்கு படிக்கும் போதே நமக்கே ஒரு வருத்தம் உண்டாகுதா இல்லையா, கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா. ஏன் அவங்க கடந்து வந்துட்டு இருக்கிறாங்க, அங்கே ரெவிதீமிலே வராங்க, அவர்களுக்கு குடிக்க எண்ணெய் இல்லை, தண்ணி இல்லை. உடனே சொல்கிறாங்க அவர் இருக்கிறாரா இல்லையா.
ஏன்பா செங்கடலை பிளந்தாரப்பா, எரிகோவை தாண்டி வரீங்களப்பா, கசப்பான தண்ணியாக இருந்துச்சு. 14ஆம் அதிகாரத்தில் செங்கடலை பிளந்தார். சோத்திரிக்கிறோம். 15வது அதிகாரத்தில் கசப்பான தண்ணி என்னவா மாற்றினார்? மதுரமாக மாற்றினார். 16ஆம் அதிகாரத்தில் மன்னாவை பொழிய பண்ணுறாரு. 17 கேட்குறாங்க, அவர் இருக்கிறாரா இல்லையா? பகலில் மேக சமம் வருது, இரவில் அக்கினி சமம் வருது. அருமையாக நடந்துட்டு வராங்க. கேட்குறாங்க, அவர் இருக்கிறாரா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்ததின் நிமித்தம் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்று என்னட்டான் பெயரிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாசானோ மேரிபானு பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே வாதாடுகிறார்கள். 2வது, கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று பரீட்சை பார்க்கிறார்கள். ஏனென்றால் 17:1 சொல்லுது, பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படி சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க என்ன இல்லை? தண்ணி இல்லை. தண்ணி இல்லை, அவ்வளோதானே. தண்ணி இல்லை. ஆனால் ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு எண்ணக்கூடாதா? என் தாகத்தை தீர்க்க மாட்டார்னு எண்ணக்கூடாதா? என் தேவையை சந்திக்க மாட்டார்னு எண்ணக்கூடாதா? விசுவாசிக்க கூடாதா? நான் உங்களை தான் கேட்குறேங்க, விசுவாசிக்கலாமா விசுவாசிக்க கூடாதா? தண்ணி இல்லை தான், உண்மைதான். ஆனால் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார்னு சொல்லலாம்ல. ஆனால் தண்ணி இல்லை. உடனே 2வது வசனம், அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடு வாதாடுறாங்க. நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடு ஏன் வாதாடுகிறீர்கள் சொல்லிட்டு சொல்லாரு, கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள்? நீ விசுவாசிக்க கூடாதா? இதுவரைக்கும் அவர் தானே நடத்திட்டு வராரு. அந்த எகிப்தில் அடிமையாக கடந்தோம். 10 வாதைகளை அனுப்பி சோத்திருக்கிறோம். தலைப்பிள்ளை சங்காரம் கடைசி கொண்டு வந்து எகிப்தியருக்கும் நமக்கு வித்தியாசத்தை ஏற்படுத்தி ஆச்சரியமாய் பொன்னோடு பொருளோடு புறப்பட செய்து செங்கடலை பிளந்து இப்படி கூட்டிட்டு வராரு. இது இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சவர் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியை தராமல் போவாரா? நீங்கள் விசுவாசிக்க கூடாதா? ஏன்பா வாதாடுறீங்க? ஏன் பரீட்சை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி இங்கே சோத்திருக்கிறோம். மோசே வருத்தப்படுகிறதை நான் வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. பரமானந்தர் ஐயர்னு ஒருத்தர் இருந்தார். நல்ல ஊழியம் செய்கிற ஒரு வல்லமையான ஊழியக்காரர் தான். அவர் வீட்டுக்கு வந்துட்டு மனைவியை பார்த்து சொல்கிறாரு, சாப்பாடு போடுமான்றார். ஏற்கனவே இந்த உதாரணம் சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். சாப்பாடு போடுமான்னா என்ன சாப்பாடு போடுமா? இந்த அம்மா கேட்குது, தோத்திரம். என்ன சாப்பாடு போடுமா? அரிசி கிடையாது, புளி கிடையாது, பருப்பு கிடையாது, எண்ணெய் கிடையாது. இல்லை, எண்ணெய் இல்லை, புளி இல்லை, பருப்பு கிடையாது, அது கிடையாது, அது இல்லை, இது இல்லை. எப்படி நான் சோறாக்க முடியும்? எப்படி செய்ய முடியும்? உடனே அந்த பரமானந்தர் ஐயர் சொன்னார், ஏமா இல்லை இல்லைன்னு சொல்கிறேன்னு கேட்டாராம். அதுக்கு மனைவி சொன்னாங்களாம், இல்லைன்னு சொன்னால் இல்லைன்னு தானே சொல்ல முடியும். அரிசி இல்லைன்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். பருப்பு இல்லைன்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். காசு இல்லைன்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இல்லாத ஒன்றதை எப்படி இருக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்லலாமா? பருப்பு வாங்க வேண்டியது இருக்குது, புளி வாங்க வேண்டியது இருக்குது, சோத்திரம் கடைக்கு போக வேண்டியது இருக்குது, அது வர வேண்டியது இருக்குது, இது வர வேண்டியது இருக்குதுன்னு இல்லைன்னு சொல்கிறது பதிலாக வாங்க வேண்டியது இருக்குது, வாங்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லலாமே. ஏன் இல்லை இல்லைன்னு சொல்கிற? நம்ம இல்லைன்னே சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் இந்த மல்லிகை கடைக்கு நல்ல தரமான நல்ல அனுபவம் உள்ள மல்லிகை கடைக்கு பாருங்கள். ஒரு பொருளை கேட்டால் அவன் இல்லைன்னு சொல்ல மாட்டான். நாளைக்கு வாங்க சார் நான் தரேன் அப்படின்வான். அடப்படுபாவி. அப்போ நானே ஊழியக்காரன் தானே, நான் இத்தனை பேரை நான் பேசிப்பேன். ஏன்டா இல்லைன்றதை இப்படி சொல்கிறியாடா அப்படின்னா, அப்பையும் அதை நம்ம சொல்கிறத கேட்டுட்டு நாளைக்கு வாங்கி வச்சிடறேன் சார், அந்த இல்லைன்னதே அவன் சொல்ல மாட்டான். அவன் தான் சூப்பர் கடை ஓனர். சோத்தரிக்கிறோம். அவனே அப்படி இருப்பானால் விசுவாசிகளாகிய நாம எப்படி இருக்கணும்? சத்தியம் புரிஞ்சவங்க கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆனால் இங்கே இருக்கிற விசுவாசினா இருக்குது பாரு, இப்போ கையை தட்டுறதெல்லாம் அது ஏங்க? அது இல்லைங்க. ஏற்கனவே வீட்டுக்காரன் டென்ஷனாக இருப்பான், இது இல்லைன்னு சொல்லி இன்னும் டென்ஷன் ஆக்கும். சோத்தரிக்கிறோம்.
அது அதனால் லாங்குவேஜை மாற்றணும். இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் தைரியமாக இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள். இஸ்ரவேலர் சொல்கிறாங்க, கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா? அது எவ்வளோ வருத்தம் பாருங்கள், சோத்தரிக்கிறோம். எவ்வளோ கஷ்டம் அப்படி பாருங்கள், சோத்தரிக்கிறோம். டேட்ஸ் என்கிற வேத பண்டிதர் சொல்கிறாரு, இந்த 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் நடந்து வராங்க. அந்த வேத பண்டிதர் அவர் ஒரு சோத்திரிக்கிறோம் நல்ல பைபிள் ஸ்காலர். அவர் சொல்கிறாரு, இந்த 40 வருஷத்தில் 12,350 அற்புதங்களை அந்த 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கையில் கர்த்தர் செய்ததாக ஒரு கணக்கீடு சொல்கிறார். எத்தனைங்க? 12,350 சோத்திரிக்கிறோம் அற்புதங்கள் அவருடைய வாழ்க்கையிலே நடந்ததாக அவர் ஒரு கணக்கு போடுறார். சோத்திரிக்கிறோம். ஆக அதுவும் 30 லட்சம் பேர் அந்த பிரயாணத்தில் இருந்ததாக அவங்க கணக்கிடுறாங்க. சோத்திரிக்கிறோம். யுத்த புருஷர்கள் மட்டுமே 6 லட்சம். அப்போ எல்லாரையும் கணக்கு சேர்த்தா கிட்டத்தட்ட 30 லட்சம். அந்த 30 லட்சம் ஜனங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் சோறை போட்டு அவங்களுக்கு 1 மாதம் ஃபுல்லாக கறி சாப்பாடு போட்டு சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. அவங்களுக்கு கண்மலையின் தண்ணீரை கொடுத்து சோத்திரிக்கிறோம். அவர்களுக்கு வானத்து தானியத்தை கொடுத்து சோத்திரிக்கிறோம். அதில் ஒருவனும் பலவீனப்பட்டவன் இல்லை. அவங்க காலு வீங்கலை, அவருடைய வஸ்திரம் பழையதா போகலை. அவர்களை இப்படி ஆச்சரியமாக நடத்திட்டு வர்றார். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? கர்த்தரிடத்தில் வாதாடுகிறான், முறுமுறுக்கிறான், சில இடங்களில் கல்லெறிந்த பார்க்கிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்னன்னு பாருங்க. அப்படித்தான் நம்ம நிலைமை இருக்குதா? கர்த்தரை பரீட்சை பார்க்கிறதா? 106வது சங்கீதம் அதனுடைய 14வது வசனத்தை பாருங்க. 106வது சங்கீதம் அதனுடைய 14வது வசனத்தில், வனாந்திரத்திலே இச்சை உள்ளவர்களாகி சோத்திரம் அவாந்தர வழியிலே தேவனை என்ன பார்த்தாங்களா? பரீட்சை பார்த்தார்கள். அல்லேலூயா. தேவனை என்ன பார்த்தாங்க? பரீட்சை பார்க்குறாங்க. சோத்திரிக்கிற யாருக்கு யாருங்க பரீட்சை வைக்கிறது? வனாந்தரத்தில் இச்சை உள்ளவர்களாகி அவாந்தர சோத்திரிக்கிற இச்சை அவாந்தர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அல்லேலூயா. இது நடக்குமா அது நடக்குமா அப்படின்னு. ஆனால் பரீட்சை பார்த்தாங்க. 15ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார், ஆனால் அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். இழப்போ தொலை இஷ்டமில்லாமல் கொடுக்குறாரு. ஆனால் அதை கேட்டதை வாங்கினாங்க. ஆனால் ஆத்துமாவில் என்ன இருக்குது? இளைப்பு. மகிழ்ச்சியாக கொடுக்கல, சந்தோஷமாக கொடுக்கல. கத்தட்டை வாங்கிறத சந்தோஷமாக வாங்கணும். அவர் வேகப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு ஒன்று நம்ம கையில் கொடுத்தா அது ஆசீர்வாதமாக இருக்காது. ஜனங்கள் கேட்டார்களேன்னு சொல்லி தான் சவுல ராஜாவாக என்ன செஞ்சார்? கொடுத்தாரு. ஆனால் அந்த ராஜா அவங்களுக்கு பெர்ஃபெக்டான ராஜாவாக இல்லை. ஏன்னா அவங்க கேட்டு வாங்கினது. ஆனால் தாவீது அவரே ஏற்படுத்தினது. கைகளை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் கேட்டு வாங்கினா அது அவ்வளோ நல்லா இருக்காது. ஆனால் அவரா தந்தா அது நல்லா இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அவரை பரீட்சை பார்க்குற ஆண்டவரை பரீட்சை பார்க்கக்கூடாதுங்க. சங்கீதம் 78வது சங்கீதம் சோத்திரிக்கிறோம். 78வது சங்கீதம் 18, 19, 20, 21 ஆகிய வசனத்தை நான் அப்படியே வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. சோத்திரிக்கிறோம். அருமையோட 18லேருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். தங்கள் இச்சைகளுக்கு ஏற்ற போஜனங்களை கேட்டு சோதரம் தங்கள் இருதயத்திலே தேவனை என்ன பார்த்தாங்க? தராரா பார்ப்போம், கறி கேட்போம், எப்படி தராரான்னு பார்ப்போம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இங்கே கறி சாப்பாடு போடுறதுக்கு இங்கே வனாந்தரத்தில் ஒன்றும் இல்லைன்னு தெரியும். ஆனால் அவர் தராரா பார்ப்போம், அவருக்கு முடியுதான்னு பார்ப்போம். அது தெரியாது, ஆண்டவருக்கு தெரியாது இவன் மனசில் என்ன நினச்சின்னு நம்மளை கேட்குறான்னு. போஜனத்தை கேட்குறாங்க, இச்சை கேட்ட போஜனத்தை கேட்குறாங்க. தங்கள் இருதயத்தில் தேவனை என்ன பார்க்குறாங்க? அவரால் முடியுமா இது அப்படின்னு. 19வது வசனம், அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி, அடுத்தது விரோதமாய் பேசி தேவன் வனாந்தரத்தில் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ? அவர் தர முடியுமா அவரால்? 20, இதோ அவர் கண்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு
நதிகளாய் புரண்டு வந்தது. அவர் அப்பத்தை சோத்திருக்கிறார். அவர் அப்பத்தையும் கொடுக்கக்கூடுமோ, தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள். பாருங்க எவ்வளோ, பாருங்க இந்த வேர்டெல்லாம் பாருங்க. 21. ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு என்ன கொண்டார்? கோபம் கொண்டார். அவர்கள் தேவனை விசுவாசியாமலும், பாருங்க அந்த விசுவாசத்தினுடைய பரீட்சையில் அவங்க நிற்கல. சோத்திரம். விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனதினால் என்று பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. 22. யாக்கோபுக்கு விரோதமாய் அக்கினி பற்றி எரிந்தது, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கோபம் மூண்டது. அல்லேலூயா. அப்போ கொஞ்சம் கவனிங்க. அப்போ ஆண்டவரையே இவங்க என்ன பார்க்குறாங்க? பரீட்சை பார்க்குறாங்க. சோத்திரிக்கிறோம். அவரால் இது முடியுமா? அவர் இது தருவாரா? இன்றைக்கு இந்த சோத்திரிக்கிறோம் சாயங்கால நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை நீங்கள் பரிசோதிச்சு பாருங்கள். நீங்கள் ஆண்டவர் அப்படி தான் டெஸ்ட் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். ஆண்டவரால் இது முடியுமா முடியாதா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. கடந்த நாட்களிலே என் வாழ்க்கையில் அற்புதம் செய்தவர், இன்றைக்கு நான் தேவையோடு கூட இருக்கிற அவசியோடு இருக்கிற உண்மைதான். ஆனால் அவர் என்னை கைவிடவே மாட்டார். என் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் தப்புவித்தாலும் சரி, நீ நிறுத்தின பொருட்களை என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம் என்று அவர்கள் கர்த்தருக்காய் நின்றார்கள். ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாரும் தாழ விழுறாங்க, இந்த 3 பேர் மட்டும் நிற்கிறாங்க. அதான் விசுவாசத்தில் நிற்கிறது. எல்லாம் பணிஞ்சிட்டாங்க, 3 பேர் மட்டும் என்ன செய்கிறாங்க, நிற்கிறாங்க. நாம சொல்கிறேன், எல்லாரும் கீழே விழுந்த மாதிரி விழுந்துடக்கூடாது. கர்த்தர் வருகிற வரைக்கும் கர்த்தருக்காக நிற்கிறவர்களாய், விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கிறவர்களாய், ஹல்லேலூயா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உறுதியாய் நிற்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதாவது சோதரிக்கிறோம் பாருங்க, பிசாசு சொல்கிறான், தாழ குதியும், தாழ குதியும், தூதர்களும் என்ன செய்வாங்க, ஏந்தி கொண்டு போவாங்க. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் உன் என்ன செய்வாங்க, கையில் ஏந்தி கொள்வார்னு சொல்லுதே. அதனால் நீங்கள் கீழே குதிங்க அப்படின்றான். பாருங்க, ஆனாம்பட்ட இயேசுனார்கிட்டயே சாத்தான் ஒரு வசனத்தை காண்பிச்சு கீழே குதிங்கன்றான். அப்போ ஆண்டவர் சொல்லாரு, உன் தேவனாகிய கர்த்தரை என்ன பார்க்காத. அதாவது எனக்கு ஏதோ நான் தவறி கீழே விழறேன், என்னுடைய நாலேஜுக்கு தெரியாமல் ஒரு காரியம் நடந்துட்டா என் ஆண்டவர் தாங்கிக்குவார். ஆமாம், அல்லேலூயா. எத்தனையோ நேரம் பாஸ்டர் அடிப்பட்டதுக்கு செத்தே போன, ஒளிஞ்சே போனேன்னு நினச்சேன். ஆனால் சோத்திரிக்கிறோம், கர்த்தர் என்ன ஒரு அடி இல்லாமல் காத்துட்டாருன்னா தூதர்கள் ஏந்தி தானே இருப்பாங்க. ஒரு சகோதரி இந்த சோத்திரிக்கிறோம் ஹைவேஸில் சைக்கிளில் போனாங்களாம். சைக்கிளில் போனால் ஒருத்தவங்க வந்து வண்டியில், இவங்க சைக்கிளில் போகிறாங்க, வண்டியில் வந்து வேகமாக வந்து கொடுத்துட்டு வண்டியில் வந்தவங்க ஃப்ளையிங்காக பறக்கிறாங்களாம், கண்ணுக்கு முன்னாடி பறந்து போய் விடுறாங்களாம். சோத்திரிக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், வண்டியில் வந்தவங்க சைக்கிளில் மோதுறாங்க, சைக்கிளில் இருக்கிறவங்க தான் ஃப்ளையிங்காக பறக்கணும். வண்டி ஓட்டுறது இவங்க கண்ணுக்கு எதுக்கே அப்படி ட்ராவல் ஆகி போய் அங்கே போய் தொவார்னு விடுறாங்க. ஆனால் எனக்கும் ஒன்றாகலை, என் வண்டிக்கு ஒன்றாகலைன்றதை நம்பவே முடியல. ஏனென்றால் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆபத்து வரும் பொழுது அவர் சோத்திர ஆச்சரியமாக அற்புதமாக காக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. அது எப்படி பாருங்க, சோத்திரி அவருடைய கையை கொடுத்து அந்த சகோதரியை விழாமல் காத்துக்கிட்டார். அப்புறம் அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, ஐயா அந்த சகோதரிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்கன்னு இது சொல்லுது. தோத்திரம் சோத்திரம். அப்போ பாருங்கள், விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்போ இங்கே இவங்க சொல்கிறாரு, தாழ குதியும் தூதர்கள் உண்மை காத்துவாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த பரீட்சையெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. நீயா வேணுமுன்னே உழுவ பாருங்கள். பைபிளில் வந்து தூதர்கள் தாங்கிக்குவானுங்குது. அப்போ நான் குதிக்கிறேன், தூதர்கள் வந்து தாங்கிறேன், நீ செத்து தான் போவ, பரலோக பாட்டு பாட வேண்டியதுதான் உனக்கு, நீ கொழுப்படுத்து கீழே விழுந்தவன். தோத்திரம். அப்படி இல்லை. சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அதுக்கு ஒன்றாகான்னு சொல்லிட்டு அரளி விதை அரைச்சி குடிச்சிட்டு நீ பார்ப்போம் ஆண்டவர் காப்பாற்றுற பார்ப்போன்னா முதல்ல உனக்கு தான் பரலோக பாட்டு. சோத்திரிக்கிறோம். இப்படிலாம் ஆண்டவர் காக்க மாட்டார். சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. உனக்கு தெரியாமல் உனக்கு அறியாமல் ஒரு காரியம் வருமானால் கர்த்தர் அதிலிருந்து உன்னை காக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா.
அதுக்காக ஆண்டவர் அதை செய்வாரா செய்ய மாட்டாரான்னு சொல்லி பரீட்சைக்கு போய் நிற்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு முறை சோதரிக்கிறோம், மோசே கேட்குறாரு, ஆண்டவரே உம்மை யாருன்னு கேட்பாங்கன்னே, யார் உன்னை அனுப்புனதுன்னு கேட்டால் உங்கள் நாமத்தை நான் என்ன சொல்லுவேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், ஐ ஆம் தட் ஐ ஆம். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறேன். உன்னுடைய கடந்த காலத்தில் உன்னை நடத்தின நான், நிகழ்காலத்தில் உன்னை நடத்துகிற நான், உன்னுடைய எதிர்காலத்தில் உன்னை நான் நடத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள் இருக்குது, உம்முடைய அடியானை நன்றாய் நடத்தினீர். தாவீது சொல்வார் 119ஆம் சங்கீதத்தில். 23ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, நீதியின் பாதையில் என்னை நடத்துகிறார். சங்கீதம் 48 சொல்லுவார், மரண பரியந்தமும் நடத்துவார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள், நடத்தினீர், நடத்துகிறார், நடத்துவார். கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அந்த ஆண்டவரை உறுதியா பிடிச்சிக்கணும். ஆமா, ஆமேன்னு சொல்லுங்க. அன்றைக்கு சோத்திரிக்கிறோம், கோலியாத்து மாம்ச மலையா வந்து நிற்கிறான். எல்லாரும் பயந்து ஓடி போயிட்டாங்க இஸ்ரவேலர்லாம். இவன் தான் தனியாக தைரியமாக போய் நிற்கிறான். அப்போது அவன் கேட்குறான், என்னையா சோத்திரிக்கிறோம், என்னென்னா நாயின்னு நினச்சிக்கிட்டியா, கல்லை எடுத்துக்கிட்டு தடி எடுத்துகிட்டு வர, அவ்வளோ லேசில் நினச்சிட்டியா? அதை பார்த்தீங்கன்னா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முன்னாடி பார்த்தா கோலியாத்தின் சேனையும் சேர்ந்து நிற்குது. ஆனால் தாவீது தனி ஒருவனாக நிற்கிறான். அவன் பின்னாடி எந்த சேனையும் இல்லை, எல்லாம் ஒரு பர்லாங் தூரம் இருக்கிறான். தோத்தரிக்கணும், ஏன்னா சாவரம் இவன் மட்டும் சாவட்டும், நம்ம சேர்த்து சாவ வேண்டாம் அப்படின்ற மாதிரி நின்ட்டாங்க. ஆனால் ஒரு பெரிய ஒரு காரியம்தான். ஆனால் அவனால் எப்படி நிற்க முடிஞ்சதுன்னா, அவன் சவுல்கிட்ட சொல்லிட்டு தான் வரான், நான் ஒரு நாள் ஆடு மேய்ச்சிக்கிட்டு ஒரு சிங்கம் வந்துச்சு, நான் ஓடி போய் அந்த சிங்கத்தை அடித்து கொன்று ஆட்டை காப்பாற்ற தேவனுக்கு பலன் தந்தார். ஒரு முறை கரடி ஆட்டை ஒரு நாள் தூக்கிட்டு போச்சு, பின்னாடியே துரத்திட்டு போயிட்டு கரடி அடித்து சிங்கத்தை, அந்த கரடி வாயிலேருந்து என் ஆட்டை காப்பாற்றி கொண்டு வந்தேன். இப்படி நீங்கள் சொல்கிற இந்த சிறுவனாகி என்னை கொண்டு ஒரு சிங்கத்தையும் ஒரு கரடியும் சாகடிக்க எனக்கு பலன் கொடுத்தவர், இந்த கோலியாத்தை ஜெயிக்கவும் எனக்கு பலன் தருவார். நிகழ்கால பிரச்சனை நீங்கள் எப்படி சந்திக்கணும் தெரியுமா? கடந்த காலத்தில் எனக்கு நன்மை செய்தவர் இப்பொழுது இருக்கிற பிரச்சனையிலும் எனக்கு நன்மை செய்வார்னு தான் நீங்கள் பார்க்கணும். ஹல்லேலூயா. கடந்த காலத்தில் ஆண்டவர் செஞ்ச நன்மையெல்லாம் மறந்துட்டு நீங்கள் வந்து சும்மா ஒரு இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்து போச்சே, கோலியாத்து வந்து நிற்கிறானே, நீ ஜெயம் எடுக்க முடியாது. கடந்த காலத்தில் கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகள், அவர் உனக்கு பாராட்டினது, அவர் உன்னை தப்புவித்தது, உன்னை காப்பாற்றினது, அவைகளை நீ நினைத்து எதிர்காலத்தை நீ சந்திப்பாயானால், நிகழ்காலத்தை சந்திப்பாயானால் உன் வருங்கால ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, நிகழ்கால பிரச்சனைகளை கடந்த காலத்தில் எனக்கு நன்மை செய்தவர் இந்த நிகழ்கால பிரச்சனையும் ஜெயிப்பதற்கு உதவி செய்வார் என்று நம்பும் பொழுது என்னுடைய எதிர்கால வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கிறேன். என்ன இருளுங்க? மரண இருள். அப்போ சில நேரம் விசுவாசி மரண இருளின் பள்ளத்தாக்கு நடக்கும்போது, ஆண்டவர் என்னை கைவிட்டார், நான் பைபிள்னு போனேன், ஜபன்னு போனேன், கர்த்தர் வந்து மரண இருளின் பள்ளத்தாக்கு நடத்துகிறாரு, ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு தாவீது சொல்லலை. நான் நடக்கிறது மரண இருளின் பள்ளத்தாக்கா இருந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோல் உமது தடியும் என்னை தேற்றும், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும், நானோ கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்து நிற்பேன். நடக்கிறது மரண இருளின் பள்ளத்தாக்கு தான். ஆனால் அவர் இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லலை. இமை பொழுது உன்னை கைவிட்ட மாதிரி தான் இருக்கலாம், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுகிற கர்த்தர். நான் இருளில் உட்கார்ந்திருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். அப்படி சொல்லி ஜெயிக்கணும்.
ஒன்று இருட்டில் என்ன செய்யறதுன்னு தெரில, என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய வருமானம், என் பொருளாதாரம், என் குடும்ப சூழ்நிலைமை கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. ஆண்டவர் என்ன கைவிட்டாரான்னு தெரில, அவர் இருக்கிறாரான்னு தெரில, இல்லையான்னு தெரிலன்னு சொல்லி இப்படி நீங்கள் சொல்லாமல் சோத்தரிக்கிறோம். எனக்கு அவர் வெளிச்சமாக இருப்பார். நான் இருளிலே தான் இருக்கிறேன். இப்போ ஒன்றும் எனக்கு ஒன்றும் ரூட் ஒன்றும் தெரியாமல் தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்னை விட்டுற மாட்டார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். ஹல்லேலூயா. நான் எழும்புவேன். பைபிள் சொல்லு, நீ அறியாத வழியில் உன்னை நடத்தி பாருங்க. கர்த்தர் நடத்தும் போது உனக்கே தெரியாத வழி நடத்தி, அறியாத வழியில் நடத்தி, தெரியாத பாதையில் கொண்டு போவார். எப்படி இருக்கும்? ஒன்றுமே தெரில, எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுன்னே தெரில. அறியாத வழியிலே நடத்தி, தெரியாத பாதையில் கொண்டு சென்று இருளை வெளிச்சமாக்கி, கோணலானவைகளை செவ்வையாக்கி, இவைகளை நான் செய்து உன்னை கைவிடாதிருப்பேன்றார். அப்போ சில நேரம் நம்முடைய பாதையில் சோத்திரம் கோணலான பாதை வரும். சில நேரம் நம்முடைய பாதையில் இருளான பாதைக்கு அடுத்த ஸ்டெப்பு எப்படி வைக்கணும்னு தெரியாது. நான் பிரசங்கம் பண்ணுற ஆண்டவர் நேராக இருக்கிறதை கோணலாக்க முடியும், கோணலாக இருக்கிறதை நேராக்க முடியும். பிரசங்கில சொல்லுகிறது, அவர் கோணலாக்கினதை நேராக்கத்தக்கவன் யார்? அவர் நேராக்கினதை கோணலாக்கத்தக்கவன் யார்? அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எங்கள் நம்பிக்கைக்குரியவர் அவர்தான். அவரை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்? பரீட்சை பார்க்க மாட்டோம், நாங்கள் பார்க்க மாட்டோம். அவர் எங்களை நடத்துவார் என்கிறதில் நாங்கள் உறுதியார். ஏனென்றால் நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவர் அந்நாள் பரியந்தமும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் சோத்திரிக்கிறோம் 5:6 நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிள் சொல்லுது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோவென்று உங்களையே நீங்கள் சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்கள் சோதிச்சு பார்க்கலாம், கர்த்தரை சோதிக்க பார்க்கக்கூடாது. நான் சரியாக தான் இருக்கிறேனா, நான் பெர்ஃபெக்டாக தான் இருக்கிறேனா, நான் நல்ல தேவ பிள்ளையாக தான் இருக்கிறேனான்னு சோதித்து பாருங்கள். உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? சோத்திரிக்கிறோம், நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். நீங்கள் பரீட்சைக்கு நீங்கள் பெர்ஃபெக்டாக இல்லைன்னா நீங்கள் அறிய மாட்டீங்க. நீங்கள் பரீட்சைக்கு நிற்கத்தக்கிறவர்களா நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. சோத்திரிக்கிறோம், உங்களை சோதிச்சு பாருங்க. சொல்லிட்டு பவுல் சொல்றாரு, நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்லவென்பதை அறியீர்கள் என்று நம்புகிறேன். நாங்கள் அப்படி கிடையாது, நாங்கள் பரீட்சைக்கு நிற்கக்கூடியவர்கள். சோத்திரிக்கிறோம் அப்படின்னு தங்களுடைய காரியத்தை சொல்றார். மேலும் அவர் சொல்றாரு, மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவன் நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். நாங்கள் பரீட்சைக்கு நின்றவர்கள் என்று காணப்படும் பொருட்டல்ல, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களைப் போல இருந்தாலும் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் செய்கிறேன் அப்படின்றார். பாருங்க, இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்முடைய விசுவாசம் பரீட்சைக்கு நிற்கத்தக்கதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு பரீட்சையில் நின்று எழுதி வெற்றி பெறணும். சோத்திரிக்கிறோம், அப்போ பரீட்சைக்கு நிற்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அவருடைய 8வது வசனம், என்னேயும் எம்பிரேயும் மோசேவுக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்ப்புத்தி உள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். நீங்கள் நானும் விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நிற்காதவர்களா அல்ல, பரீட்சைக்கு நிற்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசியா ஒன்று நான் சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 50 சோதரிக்கிற வசனம் 10. ஏசாயா 50 வசனம் 10. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்ல கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால், என்ன இல்லைங்க, வெளிச்சம் இல்லை, வெளிச்சம் இல்லை, அடுத்த ஸ்டெப்பு எப்படி வைக்கணும்னு தெரில, வெளிச்சம் தான் நடக்க முடியும், வெளிச்சமே இல்லை. ஆனால் வெளிச்சம் இல்லாட்டி கூட கர்த்தருடைய நாமத்தை நம்பி அந்த இருட்டில் நடக்கணும். அல்லேலூயா. ஏதோ ஒரு இருட்டு இருக்குதுன்னு கர்த்தர் கைவிட்டார்னு அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது. அந்த இருட்டிலும் கர்த்தருக்கு பயப்படுறவன், அவன் சொல்ல கேட்குறவன் வெளிச்சத்தில் மட்டும் நடக்கிறவன் அல்ல.
இருட்டிலும் அவருடைய நாமத்தை நம்பி அவரை சார்ந்து நடக்கணும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவங்க தான் சோதரிக்கிற சோதனைகளை சகிக்கிறவர்கள். இருட்டில் நடக்கணும். சில நேரம் அந்த அவருடைய சொல்லை கேட்டு, ஏனென்றா 119 சங்கீதம் 105 என்ன சொல்லுது? கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். தீபம்னா என்னன்னா, ஒரு கொஞ்சம் தூரம் மட்டும்தான் அந்த வெளிச்சம் தெரியும். 2-3 ஸ்டெப்பு வைக்கிற அளவுக்கு தான் தீபத்தின் வெளிச்சம் இருக்கும். அதான் வசனம் தீபம். அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு வெளிச்சத்தை தீபமாக அது இருக்கும். சொல்லிட்டு சொல்றாரு, கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் மட்டுமல்ல, என் பாதைக்கே அது வெளிச்சம். அந்த வெளிச்சம் என்பது ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் கூட நான் எப்படி நடக்கணும் என்கிற ஒரு கிளியர் வெளிச்சத்தை வசனம் தான் நம்மளுக்கு காண்பிக்கும். எல்லாம் சொல்லுங்க, வசனம் தீபம் மட்டுமல்ல, அது வெளிச்சமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நாளைக்கு எப்படி நடக்க வேண்டும் என்ற காண்பிக்கிற சிறு வெளிச்சம் மட்டுமல்ல வசனம், என் வாழ்நாள் எல்லாம் நான் நடந்து போகிறதற்கு அது எனக்கு வெளிச்சமா இருக்கிறது. கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எழுத்தின்படி வெளிச்சம் அங்கே இல்லாமல் இருக்கும், ஆனால் வசனம் தான் நமக்கு வெளிச்சம். அந்த வசனத்தை சொல்லி சொல்லி வாக்கு தத்தங்களை சொல்லி சொல்லி கர்த்தர் இன்னைக்கு இந்த மாதத்தில் சொன்னார்ல, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறவன் யார்? வெளிச்சம் இல்லை, இருட்டான சூழ்நிலை தான் இருக்குது. ஆனால் வசனத்தை சொல்ல சொல்ல அதுவே நமக்கு தீபமாக, அதுவே நமக்கு பாதைக்கு வெளிச்சமாக நம்மை முன்னேற பண்ணுகிறதா இருக்கிறது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ பைபிள் சொல்லுகிறது பரீட்சைக்கு நாம் நிற்கிறவர்களாக இருக்கணும், சோர்ந்து போயிடக்கூடாது. அப்போது இப்போ நான் சொன்ன எல்லாம் ஒரே ஒரு குறிப்பு தான் சொல்லியிருக்கிறேன். சோதனை நம்ம என்ன செய்யணும்னா, நம்முடைய விசுவாசத்தின் உத்தமத்தை நான் நிரூபிக்க வேண்டும். கர்த்தரை போய் பரீட்சை பார்க்கக்கூடாது. ஆண்டவரே நீங்கள் என்ன இருக்கிறீங்களா இல்லையா, நீங்கள் செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா. இப்போ உதாரணமாக ஒரு அம்மாவை பார்த்து ஒரு பையன், எம்மா நீ தான் என் அம்மாவாம்மா, நீயா என்னை பெத்த? உண்மையாலுமே நீ என்னுடைய அம்மா? ஏன்னா அவன் பிறக்கும்போது தெரியாது, நான் தாண்டா உன்னை பெத்தன்னு அம்மா சொன்னதுனால தான் அது அம்மா அவனுக்கு தெரியுது. இப்போ அவன் சும்மா சும்மா கேட்குறான், நீ தான் எங்கள் அம்மாவா? உண்மையிலே காட் ப்ராமிஸ் நீங்கள் தான் எங்கள் அம்மாவான்னு கேட்டால் அது எவ்வளோ ஆக்வர்டாக அவலட்சணமாக இருக்குதோ, அதுபோல் கர்த்தரை பார்த்து நீர் இருக்கிறீரா இல்லைரா, நீ உண்மையாலுமே செய்வீரா செய்ய மாட்டீரான்னு நீங்கள் அவரை கேட்டீங்கன்னா அவரை நீங்கள் வருத்தப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆண்டவரே நாங்கள் உங்களை அப்படி சொல்லி வருத்தப்படுத்த மாட்டோம். ஆண்டவரே நீர் எங்களுடைய தேவன், சதா காலமும் நம்முடைய தேவன், மரண பரியந்தமும் நடத்துவார். எங்களை மரண பரியந்தம் அவர் நடத்துவார். நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகவே நாம நம்மளை பரிசோதிச்சு பார்க்கணும். சங்கீதம் 26:2 வாசிங்க. சங்கீதம் 26:2 சொல், கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்களையும். நாம செய்ய வேண்டிய வேலை இதுதான். நம்ம போய் கர்த்தர்கிட்ட போய் இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம ஆணோட சொன்ன, என்னை பரீட்சித்து பாருங்கப்பா, என்னை சோதிச்சு பாருங்க, என் உள்ளந்திரியங்களெல்லாம் என் இருதயங்களெல்லாம் புடம்பிட்டு பாருங்க, நான் உம்முடைய வந்தானா, நான் உண்மையாக தான் இருக்கிறேனா. எல்லாம் சொல்லுங்க, பரீட்சித்து பாரும், சோதித்து பாரும், புடம்பிட்டு பாரும், செய்ங்க ஆண்டவரே. அதுதான் அவர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை செய்ய கர்த்தரை பரீட்சை பார்க்கக்கூடாது. நம்ம எல்லாரும் முழங்கால் படிடுவோம். கர்த்தர் கேட்ட எல்லா நல்ல வார்த்தைகளின்படி ஆண்டவரே நாங்கள் உம்மை பரீட்சை பார்த்து, ஆண்டவரே சோத்திர பின்னிட்டு போகாதபடிக்கு, உம்மை கோபப்படுத்தாதபடிக்கு, ஆண்டவரே சோத்திர நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி எல்லா கைகளை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். நல்ல வாய்களை திறந்து கேட்ட சத்தியத்தை இருதயத்தில் பதித்து, ஆண்டவரே உமக்கு ஏற்றவர்களாய் நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.